அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு நாங்கள் சூரா ஃபாத்தியால கடைசி ஆயத்தை பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். அதுதான் அதில் முதலாவது பாகம் பார்க்க போகிறோம். அதுதான் சிராத் அல்லதீன அன்அம்த அலைஹிம். கடைசி ஆயத்தை ஒன்றாவது பாகம் பார்க்க போகிறோம். அது அர்த்தத்தை கொஞ்சம் பார்ப்போம். சிராத் என்ற பாதை நாங்கள் ஆல்ரெடி படித்தோம். அல்லதீன அவர்கள் என்று எடுக்கையிலும் அவர்களுடைய பாதை, சிராத் அல்லதீன அவர்களுடைய பாதை. அன்அம்த என்று சொன்னால் நீ அருள் புரிந்தாயோ. இது அன்அம்தைக்கு ரூட் லெட்டர்ஸ் வந்து நூன் ஐன் மீம். நாங்கள் சொல்கிறோம் அல்லாஹ் நியமத் பண்ணிக்க, அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு அவருக்கு நிறைய நியமத் கொடுத்திக்குதுன்னு சொல்கிறோம். அன்அம்த என்று சொன்னால் அருள் புரிகிற என்ற அர்த்தம் எடுக்கலும். அன்அம்த அது தேய்க்குதே, அது அந்த அப்படின்னா நீ அருள் புரிந்தாயோ. இது இறந்த காலத்தில் இருக்குது. அன்அம்தன்னா நீ அருள் புரிந்தாயோ. அலைஹிம் என்றது ரெண்டு வார்த்தை. அலா ஹிம், ஹிம் என்ற அவர்கள், இல்லாட்டி எவர்கள் என்று எடுக்கலும் மீன எவர்கள், அலா என்ற மீது, எவர்கள் மீது நீ அருள் புரிந்தாயோ. அன்னம்த அல்லதி என்றது அவர்கள், சிராத் என்றது பாதை, அவர்களுடைய பாதை. எவர்கள் மீது நீ அருள் புரிந்தாயோ அவர்களுடைய பாதை. இதுதான் நோமல் சுருக்கமான அர்த்தம். சரி, இது கொஞ்சம் நாங்கள் சுருக்கமாக தஃப்சீரை பார்ப்போம். இப்போ முதலாவது நாங்கள் இதுக்கு முந்தையத்தில் நாங்கள் சொன்னோம் சிராத்தல் முஸ்தகீம். அந்த பாதையை பற்றி நாங்கள் படித்தோம். அது என்ன பாதை, அது எங்கே போகுது, அது முடிவில் யாரிக்கிறது, எல்லாம் நாங்கள் அதை டீட்டெயிலாக படித்தோம். இப்போ நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கிட்ட கேட்குறோம், யா அல்லாஹ் இந்த பாதையில் போன வேறு யார் சரி, இது நேரான பாதையில் போன வேறு யார் சரி இருக்கிறாங்களா, அவங்கள பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லலுமா என்று தான் இந்த சிராத் அல்லதீன அன்அம்த அலைஹிம். இப்போ அதை டீட்டெயிலாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கிட்ட கேட்குறோம். அது ஒன்றாவது நாங்கள் விளங்கணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் ஒன்று தான் என்னென்னா, நாங்கள் ஒருத்தர் யூனிவர்சிட்டியில் படிக்கிறாரு, ஒரு காலேஜில் படிக்கிறாரு. இவர் வந்து அட்வைஸ் கேட்க போகல, அவரோட படிக்கிறவர்கிட்ட அட்வைஸ் கேட்குறது பெட்டரா, அப்படி இல்லாட்டி ஆல்ரெடி படித்து முடிஞ்சு ஒரு நல்ல ஜாப் ஒன்று செஞ்சு கொண்டிருக்கிறார், அது யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு நல்ல ஜாப் ஒன்று செஞ்சுக்கிறார். அவர்கிட்ட அட்வைஸ் அவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒன்று எடுத்து நல்ல ரிசல்ட் எடுத்து நல்ல ஜாப் செய்கிறாரு. இவர்கிட்ட அட்வைஸ் கேட்குறது பெட்டரான்னு கேட்டால் யாரும் சொல்லுவாங்க அதை நல்லா படித்து முடிஞ்சு நல்ல ரிசல்ட் எடுத்தவர்கிட்ட அட்வைஸ் கேட்குறது தான் பெட்டர். ஏண்டா வந்து அவர் ஆல்ரெடி படித்து முடிச்சிட்டாரு. அப்போது வந்து என்னன்னா, எங்களோட படிக்கிற ஒரு நல்ல படிக்கிற ஆகிக்கும், எங்கள்கிட்ட அவர்கிட்ட அட்வைஸ் எடுத்து கேளும், ஆனால் எங்களுக்கு கேரண்டி இல்லை அவரும் பாஸ் ஆகுவார். பெஸ்ட் வந்து பாஸ் ஆகி நல்ல ரிசல்ட் எடுத்தவர்கிட்ட அட்வைஸ் கேட்குறது. இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பாருங்கள், பாவிக்கிற வார்த்தை அன்அம்த. அப்படின்னா இறந்த காலம், நீ அருள் புரிந்தாயோ. அப்படி என்று சொன்னால் அருள் புரிஞ்சு முடிஞ்சு. அப்படி என்று சொன்னால் தஃப்சீர் ஆலிம்கள் எழுதுகிறாங்க, இதில் ஆலிம்கள் எழுதுகிறாங்க, எங்களுக்கு வந்து இஸ்லாத்தில் ரோல் மாடல் வந்து உசுரோட ஈக்கிற ஆக்களை விட பெஸ்ட் ரோல் மாடல் வந்து ஆல்ரெடி நல்லா வாழ்ந்து அதே நிலைமையில் மௌத்தாவினாங்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நிறைய இவங்களை பற்றி குர்ஆனில் சம்பவங்களை சொல்கிறான். இவங்க தான் பெஸ்ட் ரோல் மாடல். நபிமார்கள், முத்தகீங்கள், சாலிங்கள், சுஹதாக்கள், இவங்க தான் பெஸ்ட் ரோல் மாடல். இவங்க வந்து வாழ்ந்து முடிஞ்சாக்கள். ஏண்டா உசுரோடு ஈக்கிறாக்கள் எங்களுக்கு பார்க்கலும், அவங்கக்கிட்ட அட்வைஸ் எடுக்கலும், ஆனால் கேரண்டி இல்லை அவங்களும் அதே நிலைமையில் மவுத் ஆகுவாங்களா என்றது யாருக்குமே, எனக்கும் கேரண்டி இல்லை, அவங்களுக்கும் கேரண்டி இல்லை. ஸோ பெஸ்ட் ரோல் மாடல் அன்அம்த அலைஹிம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இதில் இறந்த காலம் பாவிக்கிறதால தஃப்சீர் ஆலிம்கள் சொல்கிறாங்க, உங்களோட ரோல் மாடல் பெஸ்ட் ரோல் மாடல் நீங்கள் நல்ல முறையில் வாழ்ந்து மவுத்தாவினவங்களை பாருங்கள், அவங்களோட ஸ்டோரிஸை பாருங்கள். ஏண்டா உசுரோடு ஈக்கிறவங்களுக்கும் எங்களை மாதிரி எங்களோட லெவல்லே தான் ஈக்கிறாங்க, அவங்களுக்கும் கேரண்டி இல்லை. எவ்வளோ பெரிய அவுலியாக ஈக்கலாம், ஆனால் உசுரோட தான் ஈக்கிறாங்க என்று சொன்னால் முடிவு எப்படி வரும் என்று சொல்லி யாருக்குமே கேரண்டி இல்லை. அதை சுற்றியும் நாங்களும் பயந்து ஈக்கணும். யாராக இருந்தாலும் பயந்து தான் இந்த ஈக்கணும். ஏண்டா வந்து மவுத்து எப்படி வரும் என்று யாருக்கும் தெரியாது. அதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கிட்ட நாங்கள் அந்த நல்ல மவுத்து வாரத்தை கெஞ்சி கொண்டே ஈக்கணும். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அன்அம்த அலைஹிம் என்று தான் சொல்கிறான், நான் அருள் புரிஞ்சு முடிஞ்சேன்னு தான் சொல்கிறான். அதை சுற்றியும் நாங்கள் துவா கேட்டுக்கொண்டே இருக்கணும். யாரெல்லாம் என்னையும் அது அன்அம்த அருள் புரிஞ்ச லிஸ்ட்டில் முடிஞ்ச லிஸ்ட்டில் செய்து, ஏன்னா மவுத்தையும் வந்து உன்னை அருளோடே மவுத்தாக்கினு துவா கேட்டுக்கொண்டே இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அது ரெண்டாவது விஷயம். ஏன்னா வந்து இப்போ யூனிவர்சிட்டியில் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி, கிராஜுவேஷனில் பாஸ் ஃபெயில் கொடுக்குற மாதிரி எங்களோட பாஸ் ஃபெயில் எப்போ விளங்குமெண்டா சக்கராத்துடைய டைமில் தான் எங்களுக்கு விளங்கும். எங்களோட சர்டிஃபிகேட் எப்படி இருக்குது, நான் பாஸாக ஃபெயிலான்றது சக்கராத்து டைமில் தான் விளங்கும். அதை காட்டியுமே யாருக்குமே அவங்களோட நிலைமை சரியாக தெரியும். ஸோ இது முக்கியமான விஷயம் உண்டு. அதுக்கப்புறம் மூணாவது விஷயம் விளங்க வேண்டிய விஷயந்தான், சிலவங்க ஆல்ரெடி சர்டிஃபிகேட் எடுத்து பாஸ் ஆகிட்டாங்க. இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்ன செய்கிறானேண்டா, இப்போ யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்தீங்கன்னா விளங்கும் உங்களுக்கு, டிரான்ஸ்கிரிப்ட் ஒன்று இருக்குது. அப்படி என்றால் அவரோட
அவர்கிட்ட கடைசிக்கு அவர் பாஸ் தான். ஆனால் டிரான்ஸ்கிரிப்டண்டா அவர் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு எத்தனை மார்க்ஸ் எடுத்தார், என்னென்ன அவங்களோட பேப்பர்ஸ் என்னென்ன ரிசல்ட் எடுத்திக்கிறாரு, என்னென்ன சப்ஜெக்ட் செஞ்சுக்கிறாரு, என்னென்ன செமஸ்டர் அட்டென்ட் பண்ணிக்கிறாருன்னு ஒரு டீட்டெயில் தாள் ஒன்று தருவாங்க. அதுக்கு சொல்கிறேன் டிரான்ஸ்கிரிப்டன்ட், அவர் என்னென்ன செஞ்சாருண்டு. இதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் நிறைய அதை அன்னம் தலையும் யாருக்கு அவன் அருள் புரிந்தானோ, யார் நேர்வழியில் போனாங்களோ அவங்களோட டிரான்ஸ்கிரிப்டை எங்களுக்கு எடுத்து காட்டுறாங்க. ஒவ்வொரு பாயிண்ட்ஸில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸில் சிலவங்களுக்கு ஒரு பொறுமை விஷயத்தில், சிலவங்க வந்து அவங்களோட இச்சைகள் அடைக்கொள்கிற விஷயத்தில், இது மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்டில் ஒவ்வொருத்தட்ட டிரான்ஸ்கிரிப்டாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் ஈவன் சில நம்ம சொல்ல ஹதீஸ்களில் ஒவ்வொருத்தட்ட டிரான்ஸ்கிரிப்டை நிறைய எடுத்து காட்டுறான். ஏன் தெரியுமா? அந்த டிரான்ஸ்கிரிப்டை பார்த்து எங்களுக்கு படிக்கிறதுக்கு. ஏன்னா அவங்க ஆல்ரெடி கிராஜுவேட் ஆகிட்டாங்க, அவங்களோட வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகிட்டாங்க. அது சுற்றியும் அந்த டிரான்ஸ்கிரிப்டை நீங்கள் பார்த்து அதில் இருக்கிறத யூஸ் பண்ணி நீங்கள் படிச்சுக்கோங்க. இல்லாட்டி குர்ஆனில் நிறைய பேர் சொல்கிறேன், குர்ஆனில் நிறைய நபிமார்கள் சம்பவிக்குது, நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக கதை கேட்குறதுக்கு இல்லை. இதெல்லாம் வந்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக அதை நபிமார்கள் அவங்களோட வாழ்க்கையை கிராஜுவேட் ஆகிட்டாங்க, அவங்க வந்து வெற்றி பெற்றுட்டாங்க, நேரான வழியில் பேத்துட்டாங்க. அதை பார்த்து அதை வாழ்க்கையில் இருக்கிற லெசன்ஸ்களை படிக்கத்தான் நாங்கள் என்னத்துக்கு அதை சம்பவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான். ஏன் நாங்கள் அதை வச்சு எங்களோட வாழ்க்கையில் என்ன படிப்பினை எடுக்கன்னு பார்க்கணும். அப்படின்டா குர்ஆனில் அதுதான் குர்ஆனை படிக்கணும். குர்ஆனில் வர ஒவ்வொரு நபிமார்களோட ஒவ்வொரு சம்பவம் நபிமார்கள் சம்பவம் மட்டும் இல்லை, நிறைய சம்பவங்கள் வருது. இது ஒவ்வொன்றும் எங்களுக்கு படிப்பினை எங்களோட வாழ்க்கையில். ஓகே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவங்க தான் அன்னம் தலைஹிம், அருள் புரிஞ்சவங்க, அவங்களோட வாழ்க்கையில் ஈத்தா நடந்துக்குது. இது வந்து உங்களோட வாழ்க்கையில் எப்படி உங்களுக்கு அப்ளை பண்ணலுமென்னு செக் பண்ணி பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். இதுதான் இன்னொரு தஃப்சீர் ஆலிம்கள் எழுதுகிறாங்க அன்னம் தலைஹிமுக்கு இதை நாங்கள் குர்ஆனில் படிக்கணும் என்ற விஷயம். நாலாவது விஷயம் தான் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான், அம்தா அலைஹிம் அப்படின்ட்டா நான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான்னா நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு சொல்கிறோம். நாங்கள் பேசுகிறது தானே இது ரெக்கார்ட் ஆகிக்குது. அன்னம் தலையும் நீ அருள் புரிந்தாயோ. நாங்கள் இன்னும் சொல்லலை யா அல்லாஹ், யார் நேர்வழியில் போனாங்களோ, இல்லை நேர்வழியில் போனார்கள் இல்லை, நீ அருள் புரிந்தாயோ. அப்படி என்ற என்ன அர்த்தம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் புரிந்தால் மட்டும்தான் அந்த நேர்வழியில் எங்களுக்கு போவேலும். அவன்ட உதவி இல்லாமல், அவன்ட நாட்டம் இல்லாமல், அவன்ட இரக்கம் இல்லாமல் எங்களை யாருக்கும் அதை நேரான வழியில் போவேலாம். அதில் தஃப்சீர் ஆலிம்கள் சொல்கிறாங்க, எவ்வளோ தூரத்துக்கு சொல்கிறாங்கன்றா, அது சிராத் அல்லதீன அன்அம்த அலைஹிம் ஒருத்தர் சரியாக விளங்கினார்ன்றா அவர் விளங்கிடுவார். இது வந்து லேசிப்பட்ட பாதை இல்லை, இது வந்து கஷ்டமான பாதை. நாங்கள் அதை பற்றி படித்தோம். அது பாதை நேரான பாதை. அது வந்து ஷைத்தான் எங்களை ஈஸியாக அட்டாக் பண்ணலும் ஏன்னா எங்களை தெளிவாக விலகும். அதுவும் நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட க்ளோஸ் ஆக ஷைத்தான் வந்து அட்டாக் பண்ணுறது கூட்டி கொண்டே போவான். ஏன்னா வந்து ஒருத்தர் தீனோட ஈக்கத்தான் ஷைத்தான் வந்து அட்டாக் பண்ணுறது கூட தீன் இல்லாத ஆக்களை விட. ஏன்னா அவனைத்தான் ஷைத்தான் கீழே போட பார்ப்பான். அப்போ இந்த பாதை வந்து லேசிப்பட்ட பாதை இல்லை. எங்களுக்கு தெரியும், நான் முதல்ல சொல்லியிருப்பேன், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் ஈந்தவங்க, அவங்களே ஷைத்தான் கொண்டு வந்து துன்யாவுக்கு அனுப்பினான்டா. நாங்கள் துன்யாவில் ஈக்கிறவங்க, எங்கெல்லாம் சொர்க்கத்துக்கு போடுவானா? அப்போ அது வந்து அது பாதை சொர்க்கத்துடைய பாதை தான். அது பாதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீட் ஆகிற பாதை தான். ஆனால் நாங்கள் துன்யாவில் ஈக்கிறோம், துன்யாவிலேருந்து டார்கெட் பண்ணுறோம் அந்த பாதை ஒசக்க போகிறதுக்கு. அது லேசிப்பட்ட பாதை இல்லை. ஒரு முஸ்லீம் சரியாக அந்த பாதையை விளங்கினான்டா நாங்கள் அல்லாஹ் சொல்லி, அல்லாஹ் இந்த பாதை லேசிப்பட்ட பாதை இல்லை, சரியான கஷ்டமான பாதை. அதுவும் ஒசக்க போக கஷ்டம் கூட. ஏன்னா புழுந்தென்னா முடிஞ்சு, நாங்கள் அதை படித்தோம், புழுந்தென்னா முடிஞ்சு. அல்லாஹ் நீ தான் அருள் புரியணும், நீ தான் இறக்கம் காட்டணும், நீ எங்களுக்கு இறக்கம் காட்டினா மட்டும்தான் இந்த பாதையில் எங்களுக்கு போவேலும். அப்படி இல்லாமல் ஏண்ட டேலண்ட்டை கொண்டு ஏண்ட முயற்சி கொண்டு போவேலா. அதுதான் நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறோம், நாங்கள் போகல சிராத் அல்லதீன அன்அம்த அலைஹிம், நீ தானே அல்லாஹ் அருள் புரிஞ்சாய் அது பாதையில் போகிறதுக்கு. சுப்ஹானல்லாஹ். அப்படின்னா நாங்கள் இதை ஓதக்குள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, யாழ்லா நீ தான் என்னை அனுப்பி வைக்கணும், ஏண்ட டேலண்ட்டில் போகல, யாழ்லா நீ தான் எனக்கு உதவி செய்யணும் இது இப்போ நேரான பாதையில் போகிறதுக்கு. சுப்ஹானல்லாஹ். சரி, அடுத்த விஷயம் 5வது விஷயம், இது அதை விட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது அப்படின்னா இந்த அன்அம்த் என்ற வார்த்தை இதில் ரூட்லெஸ் முதல்ல சொன்ன மாதிரி நூன் ஐன் மீம், இதில் தான் நூமா என்ற வார்த்தையும் வருது. இதே ரூட் லெட்டர்ஸில் தான். நூமா என்ற அர்த்தம் வந்து சாஃப்ட், சரியான மிருதுவானது.
அப்படி இல்லாட்டி ரிலாக்ஸ் ஆனதுக்கு தான் இந்த நூமா என்று சொல்லப்படுது. இப்போ நாங்கள் நீங்கள் சூரா நான் நினைக்கிறேன் 6வது சூறான்னு நினைக்கிறேன், சூரா அன்னாம் என்ற எண்ணெய் கால்நடைகளுக்கும் அன்னாம் என்று தான் சொல்லப்படுது. இதே ரூட் லெட்டர்ஸ் தான், இதே அது நூன் ஐன் மீமால தான் அதுவும் அன்னாம் என்றதும் வருது. ஏன் கால்நடைகளுக்கு அதே ரூட் லெட்டர்ஸ் வருதுன்றா தஃப்சீராளிகள் எழுதிக்கிறாங்க. அந்த கால்நடைகள் இப்போ இது கால்நடைகள் என்ற யார், ஆடு மாடு தான் மெயினாக நாங்கள் சொல்லி இப்போ ஒரு மாடுன்னு எடுத்தேன்டா அது பாருங்கள், அது நடக்கிறது அது ஃபுல் ரிலாக்ஸாக தான் நடக்கும். அது டென்ஷனாக இப்போ நடக்காது. இப்போ இப்போ ஒரு மாடு நடக்குதுன்னு சொன்னால் சில நேரத்துக்கு நீங்கள் கண்டிப்பாங்க ரோட்டு வழியில் போகலை, வாடம் வரும், அது ரோட் நடுவில் போகும், அதுக்கு எவ்வளோ தகவல் அடித்தாலும் அது அவன்ட்டு அதில் பாத்தில் போட்டு ரிலாக்ஸாக பேத்துக்கொண்டு இருக்கும். அது ஃபுல் கூலாக பேத்துக்கொண்டு இருக்கும். அப்படின்றா அதுக்கு பெரிய டென்ஷன் ஈக்காது, அது ரிலாக்ஸாக தான் இருந்து கொண்டு இருக்கும். எப்போயாவது கண்டிக்கிறீங்களா இந்த மாடெல்லாம் சும்மா பதட்டப்படுறது. நார்மலாக மாடெல்லாம் அது ரிலாக்ஸாக அது தின்ன கொலையும் தடிபிடியேண்டு தின்னாது, தட்டை மாறி கொண்டு தின்னாது. இப்போ தெரியும் சிங்கம் புலி எல்லாம் தின்ன போகலை, அப்படி கடிச்சு கொதறி அப்படித்தானே. ஆனால் மாடு புல் தின்னும், அது ரிலாக்ஸ் ஆகிட பாட்டு தின்னு கொண்டு இருக்கும். ஸோ இதை வேர்டிக்குது நோமன்ற வேர்டிக்குது, அது ரிலாக்ஸேஷன் சாஃப்ட்னஸ் அந்த அர்த்தம் தான் கொண்டாடுது. இதை வச்சு தஃப்சீராளிங்கள் சொல்கிறாங்க, இந்த பாதை கஷ்டமான பாதை தான், இந்த பாதை ஒசக்க போகணும், கஷ்டம், சரியான டேஞ்சர், முழுந்தா முடிஞ்சு இது எல்லாமே தான். ஆனால் இது எல்லாத்தையும் மீறி யாருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உதவி செய்கிறானோ, அவன் நியமத் செய்கிறானோ, அவன் நாடுறானோ, அதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாட அதன் இறக்கம் அவன் நாடிட்டான் என்றா, அவன் இறக்கம் கிடைச்சான் என்றா, அவன் அன்னம் தலையும் அவன் அருள் புரிஞ்சிட்டான் என்றா, அது எவ்வளோ பெரிய கஷ்டமான பாதை இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உதவி செஞ்சான்டா அந்த பாதையில் அதை மனுஷர் ரிலாக்ஸாக போவாங்க. அப்படின்றா இது சிராத்தல் முஸ்தகீம், இந்த நேரான பாதையில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அருள் புரிஞ்சான்டா, அவன் அருள் கிடைச்சேன்டா. வெளியால் பார்க்குறாங்களுக்கு என்ன இப்படி இது இவ்வளோ கஷ்டப்படுறாடா என்று விளங்கும். ஆனால் அவரோட வாழ்க்கையில் அவர் நிம்மதியாக இருப்பார், அதை பாதையில் போவார். அதுதான் சொல்கிறேன், தீனில் தான் நிம்மதிக்கிறேன்னு சொல்கிறேன். அதுதான் நேரான பாதை, தீனுல் இஸ்லாம் தான் நேரான பாதை. அதை வெளியால் பார்க்குறேன் என்ன ஊடி விட்டு சம்டைம்ஸ் சின்னதாகிக்குது, என்ன இவருக்கு வானம் இல்லை, இவருக்கு சரியான ஜொப்பும் இல்லை, சம்டைம்ஸ் அப்படி இருக்கும். இல்லாட்டி சிலவங்களுக்கு நிறைய ஜாப் சல்லி எல்லாமே இருக்கும், ஆனால் டென்ஷனில் வாழுவாங்க. இவருக்கு சல்லி ஜாப் ஊடு எல்லாமே இருக்கும், ஆனால் இவர் ரிலாக்ஸ் ஆகிப்பார். ஏண்டா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அன்னம் தலையும் அவர் மேலே அருள் புரிஞ்சிட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நாட்டை இவர் நேரான பாதையில் போகணும், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அருள் புரிஞ்சால் தான் அது நேரான பாதையில் போயிடும். எப்படி அதன் அதை ரிலாக்ஸ் என்ற அர்த்தம் இருக்குதோ, அதை சாஃப்ட்னஸ் என்ற அர்த்தம் இருக்குதோ, அதே மாதிரி தாருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அருள் புரிகிறாங்களோ அவங்க இதை பாதையில் ரிலாக்ஸாக போவாங்க. எல்லாம் என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்க அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கிட்ட திரும்பி அதை ரிலாக்ஸேஷனில் போவாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உதவி செஞ்சுட்டான்டா யாருக்கும் தடுக்கல, அவங்க சக்ஸஸ் தான், அவங்க வெற்றி தான். இதில் சரியான அர்த்தம் என்னென்றா தஃப்சீராளிகள் சொல்கிறாங்க, இந்த துவாவை நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கிட்ட கேட்டுக்கொண்டே இருக்கணும். யா அல்லாஹ் இது ரோட் கஷ்டம், எனக்கு நினச்சி கூட பார்க்கல, ஹராத்தை சம்பூர்ணமாக தவிந்திக்கிறது உண்மையை சொல்ல போனால் கஷ்டமான விஷயம். ஏன்டா இந்த காலத்தில் சரியான கஷ்டம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நாடினான்டா ஒன்றும் பெரிய வேலை இல்லை, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவரை பாதுகாப்பான். ரப்பு உதவி செய்ய நாட்டான்டா அதை ரப்புக்கிட்ட கேட்டுக்கொண்டே இருக்கணும். ரப்புக்கிட்ட கேட்டுக்கொண்டே இருக்கிறது தான் இது சூரா ஃபாத்திஹா. ஒரு மனுஷனுக்கு விளங்கிச்சேன்னு சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தான் உதவி செஞ்சால் மட்டும்தான் எனக்கு இதில் போயிலுமென்று அவன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கிட்ட கெஞ்சி கொண்டே இருப்பான். அப்போ முதல்ல சொன்ன மாதிரி முழு குர்ஆன்லேயும் நிறைய சம்பவங்கள் சிராத் அல்லதீன அன்அம்த அலைஹிம், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா யாருக்கு அருள் புரிந்தாஇருக்கிறானோ அதை அத்தனை சம்பவங்களையும் நாங்கள் படிக்கணும் இன்ஷா அல்லாஹ். எங்களோட சுருக்கமான தஃப்சீர் நோக்கமும் ஆய்த்தான் இந்த சம்பவம் முழு குர்ஆனையும் சுருக்கமாக பார்க்குறது. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் முன்னுக்கு பார்ப்போம். ஒவ்வொரு குர்ஆன் ஆயத்தில் போகக்குள்ள ஒவ்வொரு சம்பவத்தை பார்த்து நாங்கள் பார்ப்போம். இதை வச்சு எங்களோட லைஃப்பில் என்ன இது நபிமார்களோட சம்பவங்கள், இதை நல்லடியார்களோட சம்பவங்களை பார்த்து நாங்கள் பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் இதை வச்சு எந்த லைஃபுக்கு என்ன லெசன் எடுக்கலும், எந்த லைஃபுக்கு எப்படி அப்ளை ஆகும் என்றதை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அதை பார்த்து அதை வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய பார்க்க அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்கள் எல்லாருக்கும் தரணும். இன்னொரு முக்கியமான விஷயம், அது சம்பவங்களை கேட்க போகல, நல்லடியார்களோட சம்பவங்களை கேட்க போகல நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு துஆ செய்யணும். யா அல்லாஹ் உலகத்தில் யார் நல்லடியார்கள் வாழ்ந்துட்டு மௌத்தா போனாங்களோ, யார் நல்லடியார்களோட நல்ல குவாலிட்டிஸ் நீ ஆசைப்படுறியோ, யாரில் இந்த சிராத் அல்லதீன அன்அம்த அலைஹிம் என்ற போல் எங்களோட உள்ளத்தில் நாங்கள் துஆ செய்யணும். அதில் அது
அத்தனை நல்ல குவாலிட்டிஸும் ஸ்பெஷலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனை நல்ல தன்மைகள், அவங்க எல்லாமே நல்ல தன்மை தானே, அவங்களோட அத்தனை நல்ல தன்மைகள், அத்தனை தன்மைகளும் எங்களுக்கு தந்துட்டு உலகத்தில் இருக்கிற எல்லா மக்கள்டையும் நீ என்னென்ன நல்ல தன்மைகளை நீ விரும்புகிறியோ அல்ல, அது அத்தனை நல்ல தன்மைகளும் என் வாழ்க்கையில் தந்துடு என்று சொல்லி இதை சிராத்தல்லதீன் அன்அம்த அலைஹிம் என்று சொல்ல போகல நாங்கள் மனசுக்குள்ளார துவாவும் கேட்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களில் என்னென்ன நல்ல தன்மைகளை விரும்புகிறானோ அது அத்தனை நல்ல தன்மைகளை எங்களுக்கு தந்து எங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆக விருப்பமான அடியானா வாழ்ந்து அதே நிலைமையில் மௌத்தாகக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு எல்லாருக்கும் தரணும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.